மம்மி இப்போ நான் உங்க சின்ன வயசு போட்டோ எல்லாம் பார்த்திருக்கேன். நீங்க உங்களுக்கு டான்ஸ் ஆட ரொம்ப பிடிக்குமே, ஏன் விட்டுட்டீங்க? அது ஏமா கேட்குற? எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வீட்டில் கேட்டால் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ, இப்போ வேண்டான்னாங்க. கல்யாணம் ஆன பிறகு குழந்தை புருஷன் குடும்பம்னு ஆகிப்போச்சு, அதுவும் மறந்துட்டேன். கரெக்ட் தான் மம்மி. அந்த காலம் இருந்தாலும் சரி, இந்த காலம் இருந்தாலும் சரி, பொண்ணுங்க லைஃப் அவ்வளோதான் போல இருக்குதுல்ல. இப்போ என் அம்மா அப்பா கூட எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ட்ரிப்பு போகணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் அவங்க ஒரே வாரத்தில் முடிச்சுட்டாங்க, நீ கல்யாணம் பண்ணிட்டு என்ன வேணா பண்ணிக்கோ, யாரும் உங்களை என்ன கேட்க மாட்டாங்கன்னு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அங்கே இருக்காங்க. இப்போ நான் நினைச்சாலும் அவங்களோட சேர்ந்து போக முடியுமா? ஏய், உன் நாத்தனாருக்கோசரம் தானே இந்த சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமாம் மம்மி, பாவம் நம்மளால தான் எதுவுமே செய்ய முடியலல்ல. பாவம் அந்த பொண்ணாச்சும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டுமே. அதுவும் கரெக்டு தான். சரி வா, அனுப்பி விட்டுறலாம். சரிங்க. என்ன நீ, நான் போ சொல்லவே இல்லை, நீ எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்ட? ஆமாம்மா, அண்ணி எப்படி உங்களை பேசி கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க தெரியும், அதனால தான் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு முதலே. பத்தியா, அவ கில்லாடி அவ. பரவாயில்ல மம்மி, சின்ன பொண்ணு போய் என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும். பத்திரமா போயிட்டு வாமா. அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. போயிட்டோம்.